குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாரும் அப்படியே கேட்டு பிரமிச்சு போய் உட்காந்துருக்கீங்களா? ஆமாங்க சார். இதே மாதிரி நீங்களும் சக்சஸ் ஸ்டோரியை சொல்ல முடியும், உங்க ஸ்டோரியை சொல்ல முடியும், சிஎன்டி பண்ண முடியும். முடியுமா முடியாதா? முடியுங்க சார். யாரோ ஒருத்தருக்கு வெஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரல. யார் யாரெல்லாம் தொடர்ந்து அதில் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. யார் யார் தொடர்ந்து வெஸ்டேஜை உணர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சு பண்றாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. நம்பி பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. வெஸ்டேஜில் சம்பாதிக்க முடியும் அ- அப்படின்ற நம்பிக்கையோட யார் யார் இதுல செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்டா? இப்ப பேசுங்க பாண்டியன் சார். கமலாமூர்த்தி சார், நீங்க எப்போ உங்க சக்சஸ் ஸ்டோரியை சொல்ல போறீங்க? காந்தி சார். சார் பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்துல வந்துட்டு நம்பி தினம் தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பவுடர் சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வந்துட்டு நான் முதல்ல 2 மணி நேரம் தான் இதுல கொடுத்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கிட்டேன். டெய்லியும் 2 மணி நேரம், அதுவும் ஈவினிங் டைம் தான். 5 மணிக்கு மேல 6 to 7, 8 இப்படிதான் போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது கத்துக்கிட்டேன். அடுத்தடுத்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் ஹோம் மீட்டிங்க்கு போனேன். ஆனா கொடுத்தது என்னவோ 2 மணி நேரம் தான். அப்படி போகும்போது சார் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. என்னோட சொந்தக்காரர் கூட நான் சொல்லும்போது மாமா மச்சான் அண்ணன் தம்பிகள் எல்லாருமே முதல்ல நீ சம்பாதி அதுல, அதுக்கப்புறம் நான் அதை பாக்குறேன் அதுல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் போன உடனே ஃப்ரீ ப்ராடக்ட், போனஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, நான் இதுல இன்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது நீ ஏதாவது உன்னோட காமி அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட். பிரான்ச் டைரக்டர் முடிச்சேன் சார். தினமும் 2 மணி நேரம் கொடுத்து அப்படி போய் நம்மளோட ஸ்டோரிய சொல்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி நான் இதுல என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னெல்லாம் நமக்கு வருது அப்படிங்கறத நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். சொன்னதுக்கப்புறம் பிரான்ச் டைரக்டர் ஆயிட்டு அப்போ வந்து 4000 சில்லறை எனக்கு வந்தது சார். அப்பதான் வந்து நான் காமிச்சேன். காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணேன்னா, என்னோட சொந்தக்காரங்க வந்து அப்படியா சரி இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் வருஷமே அவங்க முன்னாடி சொல்லும்போது கேட்கல. அஹ் அதுக்கப்புறமா உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு இதுல ஜாயின் பண்ணி வந்தாங்க சார். அந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சு மத்தவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாவோ ப்ரூஃபாவோ காமிச்சாதான் அடுத்தவங்க சில பேர் நம்புறாங்க. சில பேர் அதையே நம்பாம கூட இருக்காங்க சார். அதனால நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு 2 2 மணி நேரம் நான் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் பிரான்ஸ் முடிச்சுட்டு சில்வர் முடிச்சு கோல்டு, அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும்போது நமக்கு இன்கமும் அதிகமாயிட்டே இருக்கும் சார். நம்பணும் நம்மளால முடியும் அப்படின்னுட்டு தினம் தினம் நம்ம அந்த 2 மணி நேரம் எதுக்காக கொடுக்குற செலவை இதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் மாறும். சார் சொன்ன மாதிரி அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நாங்களுமே கோவா ட்ரிப்புக்கு நாங்கள் போனதே கிடையாது. ஆனா அதுல செலக்ட் ஆனோம். அந்த அந்த 2 மணி நேரத்துல அதே மாதிரி என்னோட ஒய்ஃப் அனுப்பி வச்சேன் சார். ஹனிமூன் கூட எங்கேயும் வெளியே போனது கிடையாது. கோவா ட்ரிப் போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளால இத்தனை வருஷமா கூட்டிட்டு போக முடியல. நம்ம வெஸ்டேஜ் வியாபாரம் மூலியமா நம்ம இதை சக்சஸ் பண்ணிட்டு ஃப்ரீயா கூட்டிட்டு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஃபாரின் போறதுக்கானதுக்கும் நம்ம எலிஜிபிள் ஆயிருக்கோம். அதையும் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு சக்சஸ் பண்ணி நம்ம யார் யாரெல்லாம் நம்ம போய் சொல்லும்போது நம்மளை கேலி கிண்டலுமா பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து காமிக்கணும். அந்த மாதிரி கார் வாங்குறதாகட்டும் மற்றது எல்லாம் சம்பாதிக்கிறதுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியா தான் சார் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நிச்சயமா இந்த வியாபாரத்துல ஜெயிச்சு முன்னேறணும். இதை ஃபாலோ பண்ணி சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம நம்ம ஸ்டோரியை அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் சார். நிச்சயமா, நிச்சயமா. இன்னைக்கு சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சரஸ்வதி வாணியம்பாடி செக்ஷன் வந்து சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். முதல்ல உங்களுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அவங்க சொன்னது என் லைஃப்ல நடந்துச்சு சார். நான் 19ல ஜாயின் பண்ணேன். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு எனக்கு கொஞ்சம் சில பல அந்த பிஎஸ்சியால கொஞ்சம் சின்ன அவமானம் இருந்துச்சுங்க சார். சரி, எனக்கு ஹெல்த் சரியில்லாதனால ஜெயதீஷ் சாரை கூப்பிட்டு பேசும்போது அவர் என்னோட அக்கௌண்ட்ல எடுத்து காட்டினாருங்க. அந்த 3 வருஷத்துல ஒரு 1600 சில்லறை இருந்துச்சுங்க சார். எவ்வளவு பெரிய விஷயமா, நீ பண்ணாலும் பண்ணலையாலும் உங்க அண்டர்ல இருக்கிறவங்க வாங்குறதுனால உனக்கு அப்படின்னாருங்க. சரி, அதையே கையில எடுத்தேன் சார். இந்த 2 மாசத்துல நான்
3 ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இப்போ இன்னும் 2 ஃபாஸ்ட் ட்ராக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாசம் நான் பிரான்ச்சை கண்டிப்பா முடிச்சிடுறேன் சார். ஆனா உண்மையிலே ரொம்ப அருமையான கம்பெனில நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன்னு ரொம்ப பெருமைப்படுறேன் சார், சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். இதுக்கு நன்றி என் ஜெகதீஷ் சாருக்கு தான் சார் நான் சொல்ல முடியும். ஏன்னா மறுபடியும் என்ன செய்ய முடியாத சூழ்நிலையும் கை தூக்கி வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு நான் நன்றி சொல்றேன். மேலும் மேலும் நான் வளருவேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். உண்மையிலேயே நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைலண்டா இருந்தேன். நான் கோவா டூர் அச்சீவ் பண்ணி சார் சொன்னாருன்னு அச்சீவ் பண்ணி கோவா டூர் போயிட்டு வந்த பின்னாடி தான் சார் இது செய்யறதுக்கே நான் ஆரம்பிச்சது. நம்ம இதுல அதுல இதை பத்தி எதுவுமே தெரியாம இருந்ததுனால எனக்கு தெரியல. கோவா போய் வந்த பின்னாடி அதை அனுபவிச்சு வந்த பின்னாடிதான் இதுல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சும் போது நான் உண்மையிலேயே நான் என்னன்னா, இந்த நம்ம 7th செப்ட் வந்து நம்ம சொல்றதுக்கே எனக்கு தெரியாது. அப்போ கோவா டூர் போகும்போது அப்போ சார் ஒருத்தர் என்னை கேட்டாரு, நீ இதுல ஜாயின் பண்ணிருக்கிறல்லம்மா, அது 7 இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சொல்றதுக்கே தயங்கினேன். அப்போ எனக்கே ஒரு இதாயிருந்துச்சு சார். நான் என்ன சொன்னேன், சார் போகும்போது எனக்கு தெரியல, நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம் இல்லைங்க சார், அப்ப சொல்றேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் கத்துன்னு சொல்றேன் சார். நான் அப்புறமா அந்த மீட்டிங்ல சொல்லும் போது கத்துக்குன்னு ட்ரெயின்ல வீட்டுக்கு வரும்போது நான் சொல்லி வந்தேன் சார். அப்ப சொன்னார் சார், நீ எனக்கு தெரியலன்னு சொல்லலம்மா, ஆனா கத்துன்னு சொல்றேன்னு சொன்ன பாத்தியா, அதுதாம்மா உங்ககிட்ட பிடிச்சது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அது வந்து சொல்லும் போது உண்மையிலேயே எல்லாருமே எங்க சாருங்களா உட்காந்துக்கும் போது எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அப்போ ட்ரெயின்ல அப்போதான் நினைச்சேன், நம்ம தெரியாத கத்துன்னு செய்யறதுக்கு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு. இப்போ அந்த 7 டிப்ஸ் என்னென்ன பண்ணணும்ட்டு நான் மீட்டிங்காவே எடுக்கிறேன் சார். அப்போ அந்த தெரியாத நாள் போய் இன்னைக்கு மீட்டிங் எடுக்கிற லெவலுக்கு வந்திருக்கிறேன்னா இதுல வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி நான் கத்துன்னு நான் இது டீம் ஒர்க்கா பண்ணும்போது எனக்கு டைம் கிடைக்கும் போதில் யார் பண்றாங்க பண்ணல, அது அப்புறம் நான் பண்ணணும். நான் பண்றேனா டெய்லி என்னால போகாத முடியாத நேரத்துல கூட ஒரு மீட்டிங் என்ன நான் பண்றேனா, அதுதான் என்னோட இது. வராங்க 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 வரல, அது அப்புறப்பட்ட விஷயம். நாம கரெக்டா செய்யறோமா அப்படின்றதுதான் சார். அதை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஃபாலோ பண்ணுகிறேன். எல்லாரும் இப்ப பாருங்க, மணிமேகலை மேடம் வந்து இந்த மாசம் 2 இது பாஸ்ட் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒண்ணு முடிச்சிட்டாங்க, இன்னொன்னுக்கு நாங்க ரெடி பண்ணுகிறோம் சார். அதுக்காக போய் பேசின்னு இருக்கிறோம். நானும் பண்ணணும்ட்டு நானும் ஒரு பாஸ்டாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 பாஸ்டாட் இந்த மாசத்துல முடிக்கணும். நான் கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் இந்த 4-5 நாள்ல இன்னும் ஒரு 3 பாஸ்டாட் முடிக்கணும் என்னுடைய 4 லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கோம். அதை கண்டிப்பா முடிக்கும்ட்டு நான் குறிக்கோளை சொல்றோம் சார். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட்மா, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் குரூஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மறந்தவங்க, தவறுனவங்க ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக கம்பெனி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ண தவறுறவங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. பிளான் பண்ணிங்க. ஓகே ஓகே. இப்போதான் நாங்கள் 2018 ஸ்டார் குரூஸ் போயிட்டு வந்த கதையை போல்ராஜ் சார் சொன்னார். நானும் என் ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன். என் ஒய்ஃபு, பையன், பொண்ணு, நாங்கள் 4 பேருமே போயிட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி அவரும் அவர் ஃபேமிலியோட வந்தார். 3 பசங்களையும் கூப்பிட்டு வந்தார், ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்தார். ஸோ வாய்ப்பு எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்குது. யார் யார் அதை முடியும் நம்புகிறாங்களோ, இப்போ பிரபு சார் வந்து அவங்க ஒய்ஃபை கோவாவுக்கு அனுப்பி வச்சதையே இவ்வளோ தூரம் சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பல வெளிநாடுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் உங்களுடைய உழைப்பை தீவிரப்படுத்தினால், உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக வெஸ்டேஜில் கொடுத்தால், உங்களுடைய நண்பர்களுக்கான பயிற்சி கூட்டத்தை, டீம் மீட்டிங்கை அதிகப்படுத்தினால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஜெயிச்சவங்க எல்லாருமே தொடர்ந்து வெஸ்டேஜை பேசினவங்க, வெஸ்டேஜ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்க, வெஸ்டேஜ் ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்டவங்க தான். ஸோ அதனால எல்லாருமே சிறப்பாக செயல்படுங்க. இன்றைக்கி காலையில் கூட 11 மணிக்கு நம்ம நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் நம்ம டீம்லேருந்து மிஸ்டர் ரவீந்திரன் சார் ஒரு சிஎன்டி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. அதில் எல்லோரும் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்காடு பூட் கேம்புக்கு யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இன்னும் பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க,
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். டிக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முதல்ல அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டார் டைரக்டர் அண்ட் அபவுட்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் அபவுட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க, சீக்கிரமாக பண்ணுங்கள், உங்களுடைய இடத்த தக்க வச்சுக்கிங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த ஏற்காடில் நடக்கக்கூடிய ட்ரைனிங்லேருந்து கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மாற்றத்தை விரும்புகிறவங்க, மாறணும்னு நினைக்கிறவங்க ட்ரைனிங்க்கு இமீடியட்டாக புக் பண்ணுங்க. 3700 ரூபாய் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அங்கே நம்ம தங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமான செலவு மட்டும்தான் அது. யாருக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கல. ஸோ அந்த ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரெசார்ட். நாங்கள் ஏற்கனவே அங்கே நான் 2 முறை ஸ்டே பண்ணியிருக்கிறேன், ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது 3வது முறை. நீங்களும் வாங்க, கலந்துக்குங்க. திரும்ப 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 நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு பயிற்சியும், ஒவ்வொரு மீட்டிங்கும், ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வெஸ்டீஜில் நடக்குது, வெஸ்டீஜ் சம்மந்தமாக நடக்குதுன்னா அதில் முதல்ல கலந்துக்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். ஏன்னா ஒரு 82,000 ரூபாய் செக்லேருந்து என்னுடைய செக்கு 1,50,000 ரூபாய் மாறினதுக்கு காரணமே முழுக்க முழுக்க கம்பெனி மேலே வச்சிருந்த நம்பிக்கையும், டீம் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும், மேலே வச்சிருந்த நம்பிக்கையும். ஸோ இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம இந்த ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வரும், ஈவெண்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் வரும். ஃபாரின் ட்ரிப் போகும்போது இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். காரணம் என்னன்னா, அந்த 5 நாளும் எம்டி நம்ம கூட இருப்பாங்க, தீபக் சார் நம்ம கூட இருப்பாங்க, கன்வர் சார் நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு எந்த வளர்ச்சிக்கான எந்த கேள்விகள் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்முடைய பழகுற விதம், நமக்கு கொடுக்குற அறிவு, இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கு 13 வருடங்களை தாண்டி வெஸ்டீஜை நாங்கள் செய்கிறதுக்கு, நாங்கள் வெஸ்டீஜை லவ் பண்ணி பண்ணுறதுக்கு இன்றைக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த காரணங்கள் தான். தொடர்ந்து எங்கெங்கே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குதோ, எங்கெங்கே வெஸ்டீஜை பற்றி பாசிட்டிவாக தகவல்கள் நமக்கு கிடைக்குதோ, வெஸ்டீஜ் ப்ராடக்டை பற்றிய தகவல் கிடைக்குதோ, அங்கெல்லாம் உட்காரணும். இப்போ திருச்சியில் விஐபி போட்டிருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து எங்கெங்கே நமக்கு நாலேஜ் கிடைக்குதோ எல்லா இடமும் பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராக எல்லாரும் மாற முடியும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சில நண்பர்கள் இன்னும் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் பேசாமே இருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை பேசுங்க. இங்கே பேசினா வெளியே போய் பேச முடியும், வெளியே போய் பேசினா வெளிநாட்டுக்கு போக முடியும். இவ்வளோதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சாரோட இந்த ட்ரைனிங்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தான் சார் என்னை வந்து வெஸ்டேஜ் ரொம்ப புரிய வச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நான் வெஸ்டேஜுக்குள்ளவே வந்து வெஸ்டேஜ் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதன் மூலமா பல ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது வெஸ்டீஜில், நம்ம பல ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சிதா சார் வெஸ்டீஜில் சம்பாதிக்கிற வருமானம் அதை விட இன்னும் கூடுதலா எக்ஸ்ட்ராவா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள். ஏன்னா இன்னைக்கு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஏன்னா பல கோடிகளை வெஸ்டீஜ்ல இருந்து சம்பாதிச்சிருக்கிறாரு. அதனால அதை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கு அதன் மூலமாக வருமானம் வருது, வெஸ்டீஜ் மூலமாகவும் மாதம் கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வெஸ்டீஜில் பயணம் பண்ணணும், வெஸ்டீஜை பற்றியே பேசணும், வெஸ்டீஜை பற்றியே சிந்திக்கணும், வெஸ்டீஜில் உங்கள் டீமினுடைய வளர்ச்சியை பற்றியே சிந்திக்கணும், அதை பற்றியே நம்ம டைம் ஒதுக்கணும். ஸோ இதை தொடர்ந்து செஞ்சால் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கங்க. இந்த மந்த் ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ்க்காக கொடுத்தோம்ல சார், சொன்னால அவரு நேற்று கால் பண்ணிட்டு அவரு ஒன்னும் இல்லாத மாதிரி பேசிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன் இல்ல ஒரு 2 kg இருந்து 3 kg வந்து 1 monthல வந்து ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அவரும் பேசிட்டு அப்ப சொன்னாரு இல்ல ஆல்ரெடி நான் 1.5 கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு வந்து சரி நாளைக்கு இன்னைக்கு மார்னிங் செஷன்ல லிங்க் ஆவறனாரு, அனுப்ப சொன்னாரு. அனுப்பியிருந்தேன், கால் பண்ண நான் ஒரு லிங்க் ஆகாம போயிட்டேன். 20 days தான் அவர் எடுத்திருக்காரு. ரொம்ப 1.5 kg மேல நான் ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு.
ஸோ மீட்டிங்ஸ் கூடூர் வரத்துக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா அவர் போறதுக்கு, ஏன்னா அவர் சூலூர்பேட்டையில இருக்காரு. ஸோ லீவ் கிடைக்காததுனால அவர் கொஞ்சம் போக முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வரேன், சொல்லுங்க எங்க இருந்தாலும் அப்படின்னு. ஃபைன், கிரேட் தேங்க்யூ சார். டேவிட் சார், கிரேட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ குட் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் சார். குட் மார்னிங் பிரபா மேடம், சொல்லுங்க. நான் நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கமா. நான் ஒருத்தருக்கு வீசிங் ப்ராப்ளத்துக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் சார். நான் சப்ளிமெண்ட்டு ஓகே, அவங்க சாப்பிட்னு இருக்கிறாங்க. இப்போ 10 நாள்ல கொஞ்சம் இன்னைக்கு இப்போக்கு பரவாயில்ல, பாதி குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். அவங்க வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லிட்டு அவங்க வந்து முடிக்காக கேட்டிருக்காங்க. முடி உகுது, அதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். உங்க அப்ளைன்ட்ட கேட்டு என்ன கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி கொடுங்க. ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். ஓகே, கிரேட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.